ஒரு ஊர்ல ஒரு கருப்பு குரங்கோட தொல்லை இருந்தது. ஒரு நாள் ஒரு ஆளு காட்டுல இருந்து நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்ப சடனா அந்த பயங்கரமான குரங்கு அவனை வந்து ரொம்பவே பயம்படுத்துது. ஏய் பேய் குரங்கே, நான் போன டைம் உன்னை அடிச்சதை நீ மறந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். நீ மறுபடியும் இந்த கிராமத்துக்குள்ள வந்து ஏதாவது பண்ணேன்னு வையி, இந்த முறை உன்னை காப்பாத்துறதுக்கு யாராலையும் முடியாது. வந்த இடத்துக்கே திரும்பவும் போயிடு. கிராமத்து ஆட்களுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வையி, உன் எலும்பெல்லாம் அப்படியே உடைச்சு தள்ளிடுவாங்க. இங்க இருந்து கிளம்பு. நான் சிட்டிக்கு போகணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு. என் டைம் வேஸ்ட் பண்ணாத, கிளம்பு. ஆனா பப்பு அந்த பேய் குரங்க பார்த்து பயப்பட மாட்டான். அத பார்த்து அந்த பேய் இன்னுமே கோவப்படுது. அப்புறம் இன்னும் ஜோரா கத்தி பப்புவ பயப்பட வைக்குது. ஏய் பைத்தியக்கார குரங்கே, சொல்றது புரியலையா உனக்கு? உனக்கு இன்னும் உண்மை புரியலன்னு நினைக்கிறேன். பேய் குரங்கு மாதிரி வேஷம் போட்டா நீ என்ன ஸ்ட்ராங்கானவன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஒழுங்கு மரியாதையே இங்க இருந்து கிளம்பி போயிடு. இரு, நான் உனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறேன். பப்பு அவனுக்கு எப்படியாவது பாடத்தை கத்து கொடுக்கணும்னு சொல்லி அந்த பேய் கிட்ட நடந்து போறான். அந்த பேய் அவனை புடிச்சு அவனோட காலை கடிச்சிடுது. ஐயோ சாக போறனே, ஐயோ இது என் காலை கடிச்சுக்கிட்டு இருக்கு, ஐயோ சாக போறனே, எனக்கு ரொம்ப வலிக்குது. அதனால அது ரொம்பவே கோவம் கொண்ட அந்த பேய் அவனோட காலையே ஒடிச்சிடுது. அதுக்கப்புறமா அந்த காலை வாயில வச்சுக்கிட்டு அந்த பேய் அங்க இருந்து ஓடி போயிடுது. ஐயோ ஐயோ நான் சாக போறனே, அந்த குரங்கி என் காலை எடுத்துட்டு போயிருச்சு. இது சும்மா வேஷம் போட்டிருக்குன்னு நினைச்சேன், ஆனா இது என் காலையே எடுத்துட்டு போயிருச்சே. அந்த குரங்க நிறுத்துங்க, என் காலை மறுபடியும் கொடுத்துரு. ஐயோ சாக போறனே, ஐயோ என் கால் போயிருச்சு, அது என் காலை எடுத்துட்டு போகுது. பப்பு எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கிருந்து அவனோட வீட்டுக்கு போறான். ஐயோ சாக போறனே, ஐயோ ரொம்ப வலிக்குதே, ஐயோ அந்த வீணா போன குரங்கு என் காலை வேற எடுத்துட்டு போயிருச்சே, ஐயோ. என்னங்க ஆச்சு? உங்களோட கால் எங்க போச்சுங்க? அது சும்மா வெளியே போயிருக்கு, அது மறுபடியும் திரும்பவும் வந்துரும். உனக்கு என்ன கண்ணு தெரியாமலா இருக்கு? என் காலு கட்டாயிருச்சு, சீக்கிரம் டாக்டருக்கு கால் பண்ணு. அதுக்கப்புறம் அவங்க பொண்டாட்டி அங்கிருந்து ஓடி போய் டாக்டரை கூட்டிட்டு வராங்க. டாக்டர் அவனோட ஒடிஞ்சு போன காலை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. ஹலோ பப்புஜி, உங்களுக்கு என்னாச்சு? டாக்டர் சார் என்ன சொல்றது, நான் சிட்டிக்கு போயிட்டு இருந்தேன். அப்ப என் வலிக்கு குறுக்கல ஒரு கருப்பு குரங்கு வந்துச்சு. யாரோ வேஷம் போட்டிருக்காங்கன்னு நினைச்சு நான் அந்த குரங்கு கூட அப்படியே சண்டை போடலாம்னு போனேன். ஆனா உண்மையாவே அது ஒரு பேய் குரங்காதான் இருந்திருக்கு. அது பல்லால என் காலை கடிச்சு என் காலை அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு ஓடி போச்சு. ஐயோ, இனிமே கால் இல்லாம என் வாழ்க்கையை என்னால எப்படி வாழ முடியும்? ஐயோ டாக்டர், எப்படியாவது எனக்கு காலை திரும்பவும் கொடுங்க டாக்டர். என்னால மறுபடியும் உன் காலை இணைக்க முடியும், ஆனா இணைக்கிறதுக்கு உன்னோட கால் வேணும். நான் என் காலை மறுபடியும் எப்படி எடுத்துட்டு வருவேன்? அதான் அந்த பேய் குரங்கு எடுத்துட்டு போயிருச்சே. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள உன் காலை நீ மறுபடியும் எடுத்துட்டு வரலன்னா அதை மறுபடியும் இணைக்கவே முடியாது. டாக்டர் சார், என் பொண்டாட்டியோட உடம்புல இருந்து காலை எடுத்து அந்த காலை என்கிட்ட இணைக்க முடியுமா? ஏன் முடியாது? உங்க ஒய்ஃப் காலை கொடுத்தாங்கன்னா தாராளமா இணைக்கலாம். செல்லம், என் அழகு ராணி, நீ உன் காலை கொடுக்கறியா? ஐயோ, என்னங்க என்ன பார்க்காதீங்க. நீங்க இதே மாதிரி குச்சியை வச்சு நடுங்க, என்னாலும் பண்ணுங்க. நான் என்னோட கால் உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்க. அட என் செல்லமே, உன்னோட அன்ப நீ காலை கொடுத்து நிரூபிச்சு காட்டு. ஐயோ, காலெல்லாம் கொடுத்து என்னோட லவ் ப்ரூவ் பண்ணணும் அவசியமே இல்லைங்க. அட நாசமா போனவள, எனக்கு அப்பவே தெரியும் உனக்கு என் மேல எந்த ஒரு அன்பும் இல்ல அப்படின்னு. இங்க பாருங்க, இன்னும் 24 மணி நேரத்துல உங்க காலை கண்டுபிடிச்சு மறுபடியும் எடுத்துட்டு வாங்க, இல்லனா என்னால ஒன்னும் பண்ண முடியாது. அப்புறம் டாக்டர் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. மறுநாள் காலையில பப்பு அவனுக்கு என்ன ஆச்சோ அந்த எல்லா விஷயத்தையும் ஊர்க்காரனுக்கு சொல்றான். பப்பு அண்ணா, இதெல்லாம் எப்படி ஆச்சு? போன டைம் கருப்பு குரங்கு வேஷம் போட்ட ஒருத்தர் நம்ம பிடிச்சோம் இல்லையா? நீ அதை தப்பாதான் புரிஞ்சுக்கிட்ட. இந்த பேய் குரங்கு என் காலை எடுத்துட்டு போகும்னு எனக்கு எப்படி தெரியும்? அதுக்கெல்லாம் ப்ரூஃப் தேவைப்படுதா என்ன? சரி, ஓகே, நான் ஒத்துக்கிறேன். உண்மையிலே ஒரு பேய் குரங்கு ஒன்று அட்டாக் பண்ணிடுச்சுல்ல, நாம அதை பிடிச்சே ஆகணும். இன்னைக்கு நம்ம கிராமத்தாட்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம ராத்திரி போய் அந்த குரங்கை பிடிச்சிட்டு வந்துடலாம். சரி, இப்ப எல்லாரும் உங்க வீட்டுக்கு போங்க. எல்லாரும் நில்லுங்க. என் காலுக்கு என்ன ஆகும்? 24 மணி நேரத்துல காலை மட்டும் கொண்டு வரலன்னா அவ்வளவுதானே டாக்டர் சொல்லியிருக்காரு. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள என் காலை மட்டும் கண்டுபிடிக்கலன்னா என் வாழ்க்கையே அவ்வளவுதான். ஓ, அந்த பயங்கரமான பேய் குரங்கிட்ட இருந்து உனக்கு உன்னோட கால் மறுபடியும் திரும்பவும் வேணுமா? இல்லப்பா, இல்ல முடியாது. என் வாழ்க்கையை என்னால பணைய வைக்க முடியாது.
பப்புவோட காலை எடுக்கிறதுக்காக நம்ம அந்த காட்டுக்குள்ள போனா நம்மளோட வாழ்க்கையும் அந்த காட்டுக்குள்ளேயே முடிய வாய்ப்பு இருக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா. போன டைம் குரங்கு உங்களை அட்டாக் பண்ண வரும்போது நான் தானே அந்த குரங்கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துனேன். இப்போ நீங்க எனக்கு உதவி பண்ணுங்கண்ணா. சரி சரி, அழுவுறத முதல்ல நிறுத்து. நாங்க உதவி பண்றோம். ராத்திரி நேரத்துல அந்த காட்டுக்குள்ள போய் உன் காலை தேடுவோம், சரியா? அப்புறம் ராத்திரி ஆனதும் பப்பு மற்றும் ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பேய் குரங்க தேடிட்டு போறாங்க. ரொம்ப நேரமா தேடின பிறகு அவங்க ஒரு குகைய பாக்குறாங்க. அப்புறம் அவங்க எல்லாருமே அந்த குகைக்குட்ட நடந்து போறாங்க. ஐயோ அண்ணா, இங்க பாருங்க, இங்க எவ்ளோ மனித எலும்புக்கூடுகள் இருக்குன்னு. இத பார்த்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த குகை ரொம்பவே பயங்கரமான குகை போல. பப்பு அண்ணா உங்க கால் இதுக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா காலை எடுக்க உள்ள போறது ரொம்பவே ஆபத்தானதுன்னு நினைக்கிறேன். ஐயோ இல்லப்பா, நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்களே அப்படி சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? வாங்க எல்லாரும் இந்த குகைக்குள்ள போகலாம். தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. என் கால் இந்த குகைக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி பப்பு, ஒன்னும் கவலைப்படாத. நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு உதவி பண்றோம். வாங்க எல்லாரும் இந்த குகைக்குள்ள போகலாம். அப்புறம் எல்லாருமே குகைக்குள்ள நடந்து போறாங்க. கொஞ்ச தூரம் குகைக்குள்ள நடந்து போன பிறகு அவங்க அந்த பேய் படுத்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அது ரொம்ப பெருசா இருந்துச்சு. அங்கே கொஞ்ச தூரத்திலேயே பப்புவோட கால் கூட இருந்தது. அட பப்பு, நீ சொன்னது உண்மைதான். இது ஒரு பேய் குரங்கு தான். அங்க பாரு, அது பக்கத்திலேயே உன் காலும் இருக்கு. நீ அமைதியா போய் உன் காலை மட்டும் எடுத்துட்டு வந்துரு. அப்புறம் அவரு ரொம்ப வேகமா அந்த உடைஞ்ச காலை எடுக்க ஓடி போறாரு. அவன் அந்த பேய் குரங்குக்கு ரொம்ப நெருங்கி போயிடுறான். அத பார்த்து அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். ஐயோ கடவுளே, இந்த குரங்கு எந்திரிக்காம இருக்கணுமே. என் காலு எனக்கு மறுபடியும் வேணும். அதுக்கப்புறம் மெதுவா அதுக்கு தெரியாம காலை எடுத்துக்கிறான். பப்பு சீக்கிரம் வா, எங்களுக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் அமைதியா அங்கிருந்து வந்துரு. பப்பு அங்கிருந்து மெதுவா முன்னாடி நடந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஊர் ஜனங்க எல்லாரும் சேர்ந்து அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்பதான் அந்த பேய் குரங்கு எந்திரிச்சிடுது. அதுக்கப்புறம் அதுக்கு ரொம்பவே பசியா இருக்கிறதுனால அங்கே இருந்து அதோட உணவை அதை தேட ஆரம்பிக்குது. அப்ப அதுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. அப்புறம் பார்த்தா அதுக்கு அந்த குகைக்குள்ள ஏதோ மனுஷனோட வாசனை அடிக்குது. அதுக்கு தெரியுது யாரோ வந்து போயிருக்காங்கன்னு. சரி, கண்டிப்பா அதை தேடி போகணும் அப்படின்னு சொல்லி அவன் அங்க இருந்து மனுஷங்களை தேட ஆரம்பிக்கிறான். ஊருக்காரங்க அதுக்கப்புறமா பப்பு எல்லாருமே சேர்ந்து ஊரு பக்கமா நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த பேய் அவங்க பின்னாடியே கத்திக்கிட்ட ஓடி வரும். ஐயோ சாக போறோமே, இப்ப நம்ம என்ன பண்றது? ஐயோ அந்த பேய் குரங்கு எந்திரிச்சு வந்துகிட்டு இருக்கே. பப்பு, அந்த பயங்கரமான பேய் குரங்கு நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அது நம்ம யாரையுமே உயிரோடையே விடாது. அப்பா அங்க இருந்து பேய் அவங்க பக்கமா நடந்து வர்றது பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே பயந்து போறாங்க. ஏய் ஓடுங்க, இது பயங்கரமான பேய் குரங்கு. அது நம்மள சும்மாவே விடாது. ஓடுங்கடா, உயிரை காப்பாத்திக்க ஓடுங்க. அப்புறம் அவங்க எல்லாரும் ஓடி போய் ஒரு மரத்து கீழே ஒளிஞ்சுக்கிறாங்க. ஐயோ இந்த பேய் குரங்கு வேற நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கே. இது ஊருக்குள்ள வந்தா என்ன ஆகும்? வீட்டுல இருக்கிற பொண்டாட்டிக்கும் குழந்தைகளுக்கும் என்ன ஆகும்? இல்ல இந்த பேய் எப்படியாவது இங்க இருந்து வெளியே வர விடவே கூடாது. நீ சரியாதான் சொல்லிக்கிட்டு இருக்க. இது நம்ம கிராமத்துக்குள்ள வர விடக்கூடாது. இப்ப என்ன பண்றது? இப்ப நம்ம ஏதாவது பண்ணலனா இந்த குரங்கு நம்ம கிராமத்துக்குள்ள வந்துரும். சரி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, வாங்க போலாம். அப்புறம் அவங்க எல்லாருமே ஓடி ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. இதோ இங்க இருக்கு பாரு, இது ஒரு புதை மணல். அந்த பேய் மட்டும் இதுல மாட்டிக்கிச்சுன்னா அதால இதுல இருந்து வெளியே வர வாய்ப்பே இல்ல. அங்க அவங்க ஒரு பெரிய இலைய போட்டுடுறாங்க. அந்த பேய் இதுக்குள்ள வரணும்னா நம்ம ஏதாவது ஒரு பொருளை இதுல வச்சே ஆகணும். மோகன், இதுக்குள்ள வா. அந்த பேய் வரும்போது நீ எந்திரிச்சு வந்துரு. இல்லனா அந்த பேயை கொல்றதுக்காக இவனோட உயிரெல்லாம் பணைய வைக்கவே முடியாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்கண்ணா, என் காலை அதுக்குள்ள வச்சிருங்கண்ணா. ஏய் பப்பு, உன் காலை கொடுத்து எங்க உயிரை காப்பாத்த போறியா? சரி, உன் தியாகத்தை எப்பவும் இந்த ஊர் நினைச்சுக்கிட்டே இருக்கும். பப்புவோட காலை அவங்க பெரிய இலை மேல போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஒரு கல்லு பின்னாடி அவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் அந்த பேய் குரங்கு அந்த காலோட வாசனைய பார்த்து பார்த்து கடைசியா அதோட உணவை பார்த்த உடனே சந்தோஷமாயிடுது. அது அதோட உணவை சாப்பிடுறதுக்காக அந்த சேருக்குள்ள நடந்து போய் அந்த சேருக்குள்ள மாட்டிட்டு அதுக்குள்ளவே செத்து போயிடுது. இந்த மாதிரி பப்பு அவனோட காலை பலி கொடுத்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் காப்பாத்திடுறான். ஊருக்கு போன உடனே ராஜீவ் பப்பு பண்ண நல்ல விஷயத்த பத்தி அவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. அப்பமா ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாருமே ரொம்பவே புகழ்ந்து பேசுறாங்க. அப்புறம் பப்போட மனைவி கூட சந்தோஷப்படுறா.